சோ ஏர் இந்தியா 171 இந்த பிளைட்டோட நேம நீங்க நேத்துல இருந்து ஒரு தடவை கேட்டிருப்பீங்க. அடுத்த செகண்ட்ல என்ன வேணா நடக்கலாம்ன்றதை நிரூபிச்சு காட்டியிருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட். சோ அப்படி என்ன நடந்துச்சுன்னா ஏர் இந்தியா 171 இது ஒரு பிளைட் டெல்லியில இருந்து கிளம்பி அகமதாபாத்துக்கு வருது. இந்த பிளைட் டெல்லியில டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா செக்கப்புமே பண்ணிட்டு தான் டேக் ஆஃப் பண்ணிருப்பாங்க. 12th of June காலைல 10 மணிக்கு டெல்லியில இருந்து கிளம்பி 11:15க்கு குஜராத்ல இருக்க அகமதாபாத்ல வந்து லேண்ட் ஆகுது. சோ இந்த பிளைட் வந்துட்டு மறுபடியும் அகமதாபாத்ல டேக் ஆஃப் ஆகி லண்டன்ல போயிட்டு லேண்ட் ஆக போகுது. இந்த பிளைட்ல 242 பேர் பயணம் செய்ய போறாங்க. அதுல 230 பேர் பேசஞ்சர்ஸ், மீதி இருக்கிற 12 பேர் crew members. இந்த பிளைட் வந்துட்டு 1:38 PM க்கு லண்டன் போறதுக்கு டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி few seconds தான், கரெக்ட்டா சொல்லணும்னா டேக் ஆஃப் ஆகி 30-40 seconds தான். ஒரு 600 feet கிட்ட தான் போயிருக்குது. போன உடனே உள்ள ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸான பைலட், ரெண்டு பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட். அதனால தான் few secondsலயே கண்டுபிடிச்சிட்டாங்க பிளைட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க இமிடியேட்டா கீழ இருக்கிற அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மேடே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேடேன்றத ஏவியேஷன் ஃபீல்ட்ல எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெருசா எங்கேயே இடிக்க போறோம், பெருசா ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த மேடேன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. few secondsல ரிட்டன் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருக்கு அந்த பிளைட்டுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் நடந்த few minutesலயே பிளைட் போய் கிராஷ் ஆயிடுச்சு. ஸ்பாட்லயே 200 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இந்த பிளைட் போய் மோதினது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல். மெர்ஸ்ல சாப்பிட்டு இருந்த பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ அந்த பிளைட்ல ஒரே ஒருத்தரை மட்டும் தான் உயிரோட காப்பாத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு தெரியல. சோ ரொம்பவே ஒரு துக்கமான இன்சிடென்ட் தான். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இன்னும் யாருக்குமே தெரியல. சோ ஒரு செகண்ட்ல 200-300 பேர் காணாம போயிட்டாங்க.